சிறப்பாக பந்து வீச்சு கீப்பர் தவறிவிட்டார். குட் சர்வீஸ், சிலம்புவால் செய்யப்பட்ட சர்வீஸ். 17 குட் பாஸ், அருமையான சர்வீஸ். அருமையான பாஸ். கை தட்டுங்க கரகோஷம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். Very good. Udana.
விடாதே 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 சவாஸ் அவர் பார்த்த உணவு நல்ல தரமான உணவு. ॐ गं गणपतये नमो नमः सिद्धिविनायक नमो नमः अष्टविनायक नमो नमः मङ्गलमूर्ति मोरया गणपतये नमो नमः सिद्धिविनायक नमो नमः अष्टविनायक नमो नमः मङ्गलमूर्ति இவ்விழாவினை தலைமையேற்று நடத்த வருகை புரிந்துள்ள நமது அணியின் உயர் திரு தலைவாய் ஐயா அவர்களையும் இவ்விழாவிற்கு முன்னிலை வகிக்கும் திரு துணை தலைவாய் ஐயா அவர்களையும் இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினரான வித்யா மந்திர் நிறுவனத்தின் கல்வியாளர் திரு சந்திரசேகரன் அவர்களையும் நமது அணியின் நிர்வாக அதிகாரி அவர்களையும் காவல் அதிகாரிகள் அமைச்சு பணியாளர்கள் காவல் ஆளுநர்கள் மற்றும் காவல் குடும்பங்கள் அனைவரையும் இவ்வணியின் சார்பாக வருக வருக தன் உழைப்பால் கல்வி முன்னேற்றத்தால் 50 ஆண்டு காலமாக தருமபுரி ஊத்தங்கரை பாவக்கல் ஆகிய இடங்களில் ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் கடந்து வந்தவர். எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலத்தில் ஜாக்டோ ஜியோ போராட்ட காலத்தில் முதன்மையான போராட்ட வீரராக அவர் செயல்பட்டார். இங்கே முன்னிலை வகித்திருக்கும் நமது தாசிகா ஏழாமணியின் தளவாய் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் வித்யா மந்திரி கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் கல்வியாளர் உயர் திரு வே சந்திரசேகரனார் அவர்களையும் எங்களது தாசிகா ஏழாமணியின் சார்பாகவும் அனைத்து காவலர்களின் சார்பாகவும் இந்த பொங்கல் பண்டிகை திருநாள் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதுடன் தற்போது நமது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஐயா அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேச தளவாய் அவர்களிடம் அனுமதி கோரப்படுகிறது. மருத்துவரும் பொறியாளரும் ஆவது கிராமத்து மாணவர்களுக்கு எட்டா கனவாக இருந்தது. இன்று ஊத்தங்கரையில் ஒவ்வொரு வீட்டிலும் மருத்துவரும் பொறியாளரும் உருவாக காரணமாக இருப்பதோடு இன்று உலகம் முழுவதும் மருத்துவர்களும் பொறியாளர்களும் விரவி கிடப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் நமது கல்வியாளர் வே சந்திரசேகரனார் அவர்கள்.
வித்யா மந்திரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி உருவாக்கப்பட்டது. 2004 வித்யா மந்திரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உருவாக்கப்பட்டது. 2006 ஆசிரியர் பயிற்சி கல்லூரி 2017 போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையத்தை உருவாக்கினார். இப்போது மாணவர்களுக்கும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு முன்னோடியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்ந்து கொண்டிருப்பவர்தான் தற்போது நமது பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் உயர்திரு கல்வியாளர் வே. சந்திரசேகரனார் அவர்கள். அவர்களை வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கம்பன் சொன்ன முதல் பாடலை சொல்லி இந்த இனிய விழாவில் எனது உரையை துவக்குகிறேன். இந்த போச்சம்பள்ளி 7ஆம் அணியின் பொங்கல் திருநாள் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஏஓ திருமதி பேபி நிர்மலா உள்ளிட்ட அனைத்து அமைச்சு பணியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் அவர்களை வரவேற்கிறேன். அடுத்ததாக காவல்துறையை சார்ந்த அனைத்து காவல்துறை நண்பர்கள், காவலர்கள், தலைமை காவலர்கள், முதல்நிலை காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வந்ததற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக இந்த விழாவையும் விளையாட்டுப் போட்டிகளையும் ஒருங்கிணைத்து மிகச்சிறப்பாக நடத்திய நம்முடைய உதவி கமாண்டன்ட் திருமதி மகேஸ்வரி மற்றும் துணை கமாண்டன்ட் திரு வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்துள்ள கல்வியாளர் திரு வே. சந்திரசேகரன் ஐயா, வித்யா மந்திர் கல்வி நிறுவனங்கள் அவர்களையும் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக இந்த விழாவிற்கு வந்துள்ள பத்திரிகை நண்பர்கள், காவலர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இதர அனைவருக்கும் என்னுடைய காலை மதிய வணக்கத்தை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு அழைப்பாளர், அவரை பற்றி ஏற்கனவே நம்முடைய அமைச்சு பணியாளர் அவர் கூறியிருக்கிறார். அதை தான் நானும் முன்மொழியப் போகிறேன். ஊத்தங்கரை என்ற ஊரின் ஒரு அடையாளமாக அவர் மாறியிருக்கிறார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பார் வள்ளுவர். அப்படி குறிப்பிட்ட அந்த வள்ளுவரின் வாசகத்தை தன் வாழ்நாள் அடையாளமாக மாற்றிக்கொண்டவர்தான் இந்த கல்வியாளர். அரசு துவக்கப்பள்ளி ஆசிரியராக துவங்கினார். இன்றைக்கு ஒரு பெரிய கல்வி மேதையாக, கல்வி கொடைவள்ளலாக இருக்கிறார். எப்படி துவக்குகிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி நாம் முடிக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். ஆகவே நீங்கள் எந்த குடும்பத்தில் எப்படி பிறக்கிறீர்கள், எப்படி உங்கள் வாழ்க்கையை துவக்குகிறீர்கள் என்பதெல்லாம் செய்தி அல்ல. உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் உழைத்த உழைப்பின் பயனாக இந்த உலகிற்கு உங்களை நீங்கள் எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடிய அவரை இந்த விழாவிற்கு அழைத்தது உண்மையிலேயே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவரிடம் பயின்ற மாணவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் வேரூன்றி இருக்கிறார்கள். மருத்துவராக, பொறியாளர்களாக, தொழிலதிபர்களாக, அரசு அதிகாரிகளாக. அன்ன சத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 10,000 நட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற வாக்குக்கு நடைமுறைப்படுத்தி வரும் அவருக்கு இந்த விழாவில் பங்கேற்றமைக்காக எனது தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்கள் என்றைக்குமே அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். அறம் என்றால் இயற்கையை போற்றி இயற்கையோடு இணைந்து வாழ்வது, இதுதான் அறம். ஆகவே இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து வரும் மனிதன் ஒவ்வொரு ஆண்டும் இயற்கையை போற்ற வேண்டாமா? ஆகவே அப்படி போற்றக்கூடிய விழாதான் இந்த பொங்கல் விழா. தமிழர்களின் முக்கிய முதன்மை உணவு எது என்றால் 5000 ஆண்டுகளாக நெல் தான் முக்கிய முதன்மை உணவு. ஆகவே நெல்லை கொடுக்கக்கூடிய ஆடிப்பட்டத்தில் அவர்கள் விதைப்பார்கள் அல்லது ஐப்பசி பட்டத்தில் விதைப்பார்கள். விதைத்து அந்த புது நெல்லை தை 1ஆம் தேதி அன்றுதான் வீட்டிற்குள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். என்றால் பழையன கழிதலும் புதியன புகுதலும். வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எல்லாம் ஒழுங்கு செய்துவிட்டு புதிதாக வரக்கூடிய அந்த நெல்லை கொண்டு போய் வீட்டில் வைப்பதற்காக அந்த நாள் தான் போகி பண்டிகை. அடுத்ததாக இந்த
தை முதல் நாள் அது நெல்லை பயிர்களை ஒளிச்சேர்க்கை செய்து மரம் செடி கொடிகளை வாழ வைத்து மனிதர்களை வாழ வழிவகை செய்யும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சூரியனை வணங்குவதற்காக தமிழர்கள் கொண்டாடக்கூடிய திருவிழாதான் சூரிய பொங்கல். சூரியனுக்கு பொங்கலிட்டு சர்க்கரை இட்டு நெய்யிட்டு அவர்கள் மிகச்சிறப்பாக கொண்டாடுவார்கள். அந்த நாள் தான் தை முதல் நாளான சூரிய பொங்கல் நாள். இரண்டாவதாக இந்த அறுவடைக்கு, இந்த உணவு தயாரித்தலுக்கு, இந்த உழைப்புக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய துணை செய்யக்கூடிய கால்நடைகளை போற்ற வேண்டும் அல்லவா? ஆகவே இந்த கால்நடைகளை போற்றுவதற்காகத்தான் மாட்டுப்பொங்கல் என்று இரண்டாவது நாளை நாம் கொண்டாடுகிறோம். மூன்றாவது நாள் என்பது மூத்தோர்களை வணங்கி உறவினர்கள் எல்லோரும் கூடி இன்புற்று மகிழ்வதற்காக, மூத்தோர்களை காண்பதற்காக, உறவினர்களை காண்பதற்கான நாள் தான் அந்த மூன்றாவது நாளான காணும் பொங்கல் தினம் என 3 தினங்களாய் மகிழ்ச்சியில் திளைக்கும் விழாதான் இந்த விழா. இயற்கையை வணங்கி மரியாதை செய்து போற்றி வணங்குவதற்காக தமிழர்கள் பாரம்பரியமாக உருவாக்கிய இந்த விழாவை நாமும் இந்த அணியும் மிகச்சிறப்பாக கடந்த 3 நாட்களாக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி கொடுத்தோம். இந்த விளையாட்டுப் போட்டிகளை எல்லாம் நடத்துவதற்கு மிகுந்த துணையாக இருந்த ஓசி, டிசி, ஏசி, பிசி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்பார்கள். இந்த உலகம் உழவை சுற்றித்தான் சுழன்று கொண்டிருக்கும், சுழன்று கொண்டிருந்தது, சுழன்று கொண்டிருக்கிறது, இனியும் அதுதான் சுழலும். ஏனென்று சொன்னால் நாம் எவ்வளவுதான் வேற்று கிரகங்களுக்கு போனாலும் அங்கு நம்மால் உணவை பயிரிட முடியாது. நாம் என்னதான் கணினியில் தினந்தோறும் வாழ்ந்தாலும், இன்டர்நெட்டில் வாழ்ந்தாலும், பசிக்கும் போது உணவுக்காக நாம் நிலத்தையே, மண்ணையே, இயற்கையே தான் தேட வேண்டியிருக்கும். ஆகவே நண்பர்களே, இந்த பொங்கல் சிறப்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும், இது நேரம் வரை இந்த விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் வருக வருக என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது அணியின் தளவாய் அவர்கள் சிறப்பு விருந்தினர் சந்திரசேகரனார் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து மரியாதை செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வணக்கத்திற்கு உரிய இந்த அமைப்பினுடைய தலைமை அலுவலர்களே, இங்கே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற பல்வேறு பணியாளர்களே மற்றும் காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, யூனிஃபார்ம் சர்வீஸுங்கிறது ஒரு மெரிட்டோரியஸ் சர்வீஸ். எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. நாம் சின்ன வயசில் கொஞ்சம் இந்த மிலிட்ரிக்கு போனான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம். நம்மளால நீல ஆய்வுன்னு துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் படித்த ஆசிரியர் வரலாம். எப்போவுமே மக்களுக்காக உண்மையாகவே கஷ்டப்படுறது நான் போலீஸ் நண்பர்கள் தான். நான் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், ஆளுங்கட்சியும் திட்டுறான், எதிர்கட்சியும் திட்டுறான். இது ரொம்ப நம்ம கேட்டு வந்து வரோம் அது போலீஸ் தீர்ப்பு. அதனால் இதெல்லாம் சகிச்சுட்டு நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீர்கள். எனக்கு ஆண்டவன் எல்லா விதமான வசதிகளையும் செய்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் பெருமை செய்துள்ளவனை கேட்டுக்கொண்டு, உங்களிடத்திலே நான் மீண்டும் ஒரு முறை வேண்டி கேட்டுக்கொண்டு, உலகத்திலேயே செய்யக்கூடாத 2 இருக்குது. ஒன்று வாக்குறுதி கொடுக்குறது. யாராவது கேட்டு எதாவது வாக்குறுதி கொடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு. தசரன் வாக்குறுதி கொடுத்தனாலே தான் ராமர் காட்டுக்கு போனார். அது மாதிரி வாக்குறுதி கொடுப்பதை மட்டும் தவிர்க்க வேண்டும் என உங்களை கேட்டுக்கொண்டு, ஏன்னா உங்களுக்கு நிறைய அதுதான் பிரச்சனை. ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் கூட அங்கே போலீஸ் போக வேண்டியிருக்கு. அவன் வீட்டில் அவங்களாம் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான். இவங்க எங்கேயாவது ஒரு பக்கம் நீங்கள் சுடுகாட்டில் போய் இவங்க பணத்தோடு காத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு கொடுமையான பணி. நல்ல பணியாக இருந்தாலும் கூட இப்படி இதை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக வட்டுறது பாராட்டுவதில்லை. அப்படி பாராட்டு பெறுகின்ற காலம் வரும்போது தான் உண்மையிலேயே நான் உங்களுக்கு செய்கிற அந்த நல்ல ரெஸ்பெக்டாக நீங்கள் போலீஸை பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த நிலை வர வேண்டும் என இங்கே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, உலகத்தினுடைய தலை சிறந்த சொல் செயல் மகிழ்ச்சி. வணக்கம்.